அதனால தான் லோகத்தில் இன்னும் திருப்பாவை மட்டும் இவ்வளவு பிரசித்தமாக உள்ளது. திருச்சந்த விருத்தம் ஆர் பாடினார்கள்? ஓர் பாசுரம் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. திருச்சந்த விருத்தம்னு ஒரு பிரபந்தம் இருக்கு, திருமழிசையாழ்வார் பாடினார். அதில் 120 பாசுரங்கள் உண்டுங்கிறதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் திருப்பாவையை பற்றி அனைவரும் பேசுகிறார்களே, எப்படி எனில் இதுதானே அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்றார்கள். இது மட்டும் தெரியாத படுத்தினால் ஜகத்தில் அவர்கள் இருப்பதே லாபமில்லை, பூமிக்கு பாரமாகி போகிறார்கள். பகவானோ பூமிக்கு பாரமாக ஆறு இருந்தாலும் அவர்களை நீக்கிடுவர். மதுரையில கண்ணன் திருவவதாரம் பண்ணுவதே மண்ணான பூமி பிராட்டினுடைய பாரத்தை போக்கினதற்காகத்தான். கம்சாதிகளால் ஏற்பட்ட பாரம், துரியோதனாதிகளால் ஏற்பட்ட பாரம், இவை அத்தனையும் போக்குவதற்குத்தான்